நிஜாம் புயல் கடந்து 8 நாள் ஆகியும் மக்களின் அவல நிலையும் கண்டு கொள்ளாத அரசும். மக்களின் அவல நிலை மாறுமா? மாற்றம் தருமா? நாங்கள் அப்போ தண்ணி இவ்வளோ அளவு ஏறிட்டு இருக்கு, நாங்கள் எப்படி வெளியே போக முடியும், நாங்களே தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்னுடைய பொண்ணு சொல்கிறா, குழந்தைய தூக்கிட்டு வராங்கம்மா, குரல் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா அரிசி கோணியில் போட்டு தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைய. கவர்மெண்ட் யாருமே வரலங்க. சின்ன சின்ன பசங்க சும்மா இந்த போட்டு மாதிரி வச்சு எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த தண்ணியில் உண்மையாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு கூட எங்களால் பார்த்துக்க முடியல. நாங்களாம் வெளியே போகும்போது இந்த அளவுக்கு போயிட்டோம். என் பிள்ளைங்களாம் தண்ணியில் நீச்சல் அடிக்கவும் தெரியாது. லன்ஸ் ப்ராப்ளம் வச்சுருக்க புருஷனை வச்சு நான் அவரையும் வெளியே கூட்டு போனோம். நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லுங்கள். மழையில் தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சாப்பாடு இல்லாத, தண்ணி இல்லாத, இது துணிமணி இல்லாத, குளிக்க கொள்ள இல்லாத எங்களுக்கு. இப்போ இங்கே இருந்திருந்தீங்களா இல்லைங்க நீங்கள் வெளியில் போனீங்களா? எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் இங்கே தான் இருந்தோம். தண்ணி உள்ள வரைக்கும் அப்படியே இந்த அளவுக்கு இருந்து போச்சு. இல்லை, அரசாங்கத்துலேருந்து எங்கேயும் வரல. யாரோ எடுத்தாந்து கொடுக்குறாங்க, அவங்க தான் இல்லை, எல்லாமே எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அவங்கவுங்க எடுத்தாந்து சேவை பண்ணுறாங்க. பரவாயில்ல, சாப்பாடுலாம் எந்த குறையும் இல்லை. பிஸ்கட்டு, பால், ரொட்டி. எந்த இதுலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சேவா பாரதி ஆர்எஸ்எஸ்லேருந்து அவங்க உதவி பண்ணிகிட்ருக்குறோம். தண்ணியிலே பார்த்திங்கன்னா போட்டு வச்சு, தள்ளு வண்டி அந்த இது வச்சு எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதே மாதிரி இந்த ஏரியாவில் தொடர்ந்து இதோட 4வது நாளாக பண்ணிகிட்ருக்கோம். அக்கா, இந்த மழையில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லுங்கக்கா. நாங்கள் தண்ணி வராது நினச்சின்னு தான் நாங்கள் உள்ளே ஏதாவது வந்துட்டோம். இருக்க படிப்படியே இறந்தால நாங்கள் வெளியில் போகலாம். இந்த இடத்துல தலைமொழி கால் 2 நெட்டுக்குச்சு. நாங்கள் தண்ணியில் போயிட்டு போகிறேன். ஒரு அம்மா தண்ணியில் போய் பள்ளத்தில் இறங்கி இறந்துருச்சு. தெரு லைட்டும் இல்லை அந்த தினம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெரு லைட்டு, வீட்டு லைட்டு இல்லாத. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் வழி கட்டுங்க. அதெல்லாம் நஷ்டம் ஆகிப்போச்சு நிறையா. இல்லைங்க, இப்போ இல்லைக்கா தண்ணியில் மூழ்கிட்டேன்றீங்க. இப்போ ஒரு 20 அடி கிட்ட தண்ணி வந்திருக்கோம். அரசாங்க உதவி உங்களுக்கு எதாவது கிடைச்சதா? இங்கே எதுவும் வரல. வணக்கம், என்னோடய பேர் ராபர்ட்டுங்க. நான் ஒரு NGO. நான் தமிழ்நாடு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த சமூக பணி செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து நேற்று நைட்டு தான் வந்தேன். ஸோ நார்மலாக முதல்ல அங்கே எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு, பெருசாக அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்க்கும்போது. இன்றைக்கி 8வது நாள் ஆயிருக்கு. ஆனால் அப்பவும் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் NGOக்கள் நாங்கள் நோ ஃபுட் வேஸ்ட் அமைப்பு மற்றும் மற்ற தொண்டு நிறுவனங்களாக சேர்ந்து அவங்களால முடிஞ்ச தன் திராணிக்கு மீறியான உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறீங்க. இது அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதுங்களா? இல்லைங்க, இப்போத்த வரைக்கும் எங்களோட சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் அர்ப்பணித்து எங்கள் சொந்த காசு செலவு பண்ணி தான் இப்போத்த வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம அங்கே வேன் நிற்கிது பாருங்கள், அங்கே நம்ம போகலாம். அந்த நோ ஃபுட் வேஸ்ட் அமைப்பு மூலிமா சென்னையோட டிவிஷன் பிரகாரம் டெய்லியும் அவங்க ஓயாமல் சேவை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளேருந்து மூவ் ஆனோம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னா அந்தளவுக்கு நியூஸும் வரல. மூவ் ஆனோம். இங்கேருந்து மூவ் ஆகும்போது நாங்கள் இங்கேருந்து நடந்தே போகிற மாதிரி தான் இருந்துச்சு பள்ளிக்கரணைக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரைட்டும் காமாட்சிக்கும் போக முடியாது, பெரும்பாக்கமுக்கும் போக முடியாது. அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. முகாம் எதுவுமே கிடையாது ஸ்டே பண்ணுறதுக்கும். எல்லாமே முகாம் ஹைஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பள்ளிக்கரணை ஹைஸ்கூல். அதுவுமே இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி நிற்கும் போது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. ஆனந்தாஸ் ஹோட்டலில் தான் எல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கே நடந்த 2 இன்சிடென்ட் கண்ணால் பார்த்தது ஒரு போட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதான் ஒத்துக்கவே முடியல. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அவங்களுக்கு பெயின் வந்திருக்கு, லேபர் பெயின் வந்திருக்கு. 10 ஜென்ஸ் சேர்ந்து ஒரு கட்டல் மேலே அந்த லேடியை உட்கார வச்சு ஷெல் பெட்ரோல் பேங்க் துறப்பாக்கம் மதியில் இவ்வளோ தண்ணியில் தூக்கிட்டு போனாங்க. போட் இருந்து நாங்கள் அப்படி தூக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ போட் சர்வீஸ் சுத்தமாக கிடையவே கிடையாது. அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. எல்லாமே பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்த
இங்கே வந்து என்டிஆர்எஃப் வந்து இருந்துச்சு, துறைப்பாக்கம்ல இருந்துச்சு. என்டிஆர்எஃப்பும் இருந்தது, டிஎன்டிஆர்எஃப்பும் 2 இது இருந்துச்சு, ஆக்சுவலாக இருந்துச்சு. அது இருந்துச்சு. இங்கே வந்து போட் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து யாருமே வரல. இங்கே 2 வயசு குழந்தை ஒன்று, 2 மாதம் குழந்தை ஒன்று உள்ளே மாட்டிக்கிச்சு. அது எடுக்கிறதுக்கே 1000 rupees கொடுத்து தனியாக போட் எடுத்து தான் உள்ளே வந்தாங்க. கார்டு பார்த்து கூட வீட்டுக்கு பார்த்து காசு கொடுங்க. இத்தனை வீடு கொடுத்தனுங்கிறோம், இத்தனை வீடு கணக்கு எடுத்து காசு கொடுங்க. ரேஷன் கார்டு கணக்கு எடுத்திங்கன்னா காசுங்களை ₹1 நாங்கள் அனுபவம் எங்களுக்கு 30-40 நஷ்டம் தான் எங்களுக்கு ஆச்சதை. நாங்கள் இன்னும் லாபத்தாடியில் இந்த ஊருக்கு வந்து சேஸோட எங்களுக்கு பெருமென்ஸ் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்க, இப்போ நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சிலையும் இங்கே இருந்திருப்பீங்க. இப்போ டிஎம்கே ஆட்சி நடக்குது. அவங்க இதேமாரி அவங்க ஆட்சியிலும் இதேமாரி தண்ணி வந்திருக்கு. ஆமாம். அவங்க எப்படி நிவாரணம் பண்ணாங்க? இவங்க ஆட்சியில் தண்ணி வந்திருக்கு, இவங்க எப்படி நிவாரணம் பண்ணுறாங்க? வீட்டுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு காமன் பாயிண்ட் வச்சு அந்த காமன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி ஒரு கார்டு வந்திருக்கு. அந்த கார்டு வந்து நார்மல் ப்ரைவேட் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கு, மயிலாப்பூர்லேருந்து. ஸோ அதே டெக்னிக் தான் அந்த 2015 ஃப்ளட்லையும் எங்களுக்கு அங்கே வச்சு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு கார்டு மாதிரி கொடுத்து எங்களுக்கு இது கொடுத்தாங்க. அரசாங்கம் கொடுத்தாங்களா? ஆமாம். அப்போ கொடுத்தது அரசாங்கம், இப்போ கொடுத்துருக்கிறது ப்ரைவேட் கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போ கொடுத்தது வந்து ஏடிஎம்கே. ஆமாம். இவங்க டிஎம்கே ஆட்சியில் இப்போ வரைக்கும் இந்த ஏரியா கவுன்சிலர் கூட இன்னும் உள்ள வந்து பார்க்கல, யாருமே வரல. சரிம்மா, இந்த ஆட்சி பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதை பற்றி பெருசாக சொல்ல ஒன்றுமே இல்லை. எதுவுமே எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் எ யூத்தாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேக் நியூஸ் போட வேணான்னு சொல்கிறேன். அங்கே தொலைப்பாக்க ரோட்டில் இவ்வளோ தண்ணி இருந்துச்சு எனக்கு தெரியும். நான் புயலுக்கு நெக்ஸ்ட் டே டியூஸ்டே நான் நடந்து போனேன், எனக்கு தெரியும் இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. டிவைடர் மேலே ஏறி நடந்து போனோம், கிண்டிலேருந்துலாம் நடந்தே வந்தாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அப்போ வரைக்கும் நியூஸ் வரல. முட்டிக்கால் தண்ணி இருக்கும் போது தண்ணியே இல்லை, இங்கே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் இங்கே வந்திருக்க ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் நீங்கள் தான். இங்கே லைன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 2 நாள் நிற்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்போ இங்கே வரைக்கும் யாருமே வரல. நிறைய அமைச்சருங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், ஃபேக் நியூஸ் போடாதீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் ஃபேக் நியூஸ். யாருமே வரல உள்ளே, இப்போ வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல.